அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சகோதரி பூங்கோதை பசுபதி. இன்றைக்கி ஒரு ஹாப்பியான லாக் தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அண்ணி குட்டீஸ்லாம் வந்திருந்தாங்க இல்லையா? ஸோ எல்லோரும் சேர்ந்து சூப்பராக வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். அது மட்டும் இல்லை, குட்டீஸ் எல்லாருமே வந்து சேமாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படி இருக்குது ட்ரெஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். நானும் ஹப்பியும் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்களும் வந்து ப்ளூவில் வந்து சேமாக இருந்தோம். அப்படி எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு ரிலேட்டடாக சேமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து கிளம்பியாச்சுங்க. யூஷுவலாகவே பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய பொண்ணு வந்து என்னோடய நீசஸ் எல்லாருமே வந்து சேமாக ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். எங்கேயுமே அவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா, சேமாக ட்ரெஸ் பண்ணுறது தான் விரும்புவாங்க. நான் வேறு மாதிரி பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் விரும்ப மாட்டாங்க. ஸோ அவங்க 2 பேரும் செலக்ட் பண்ணாலுமே பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொன்று எங்கள் இளைய அண்ணனோட ஃபர்ஸ்ட் பொண்ணு தன்யா, அவங்க 3 பேரும் ஈக்குவல் ஏஜஸ். அவங்க 3 பேருமே சேமாக ட்ரெஸ் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்க 3 பேரும் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெஸ் பண்ணியிருக்கும்போது ட்ரிப்ளட்ஸாலும் எல்லாருமே கேட்பாங்க. அப்படி கிட்டத்தட்ட ஈக்குவலாகவே இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களும் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ தனியாவை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஷாப்பிங்லாம் செம்மையாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே ஒவ்வொரு பிளேசஸாக போய் நாங்களும் வந்து ஷாப்பிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அடிஷ்னலி அன்றைக்கி என்ன டே அப்படின்னா, எங்கள் மூத்தாத்தா பையனோட செகண்ட் பையனுக்கு ராகுலுக்கு வந்து அன்றைக்கி வந்து பர்த்டே. ஸோ நான் ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்துக்கும் அத்தை சித்தி ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் நான் ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சூப்பராக ஒரு ஹோட்டலில் வந்து ஏற்கனவே அவன் எல்லாமே வந்து ரெடி பண்ணி எங்களை வந்து கூட்டிகிட்டு போயிட்டான். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அவனுக்கு வந்து சர்ப்ரைஸாக நாங்கள் வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது. ஸோ சர்ப்ரைஸாக அன்றைக்கி வந்து வாங்கிட்டு வந்து கேக் கட் பண்ணோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அவனுமே வந்து ரொம்ப சந்தோஷம் அது. ஸோ நாங்களுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக அந்த ஒரு மொமெண்ட்டை வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். பிகாஸ் ரொம்ப டேஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா இந்த மாதிரி நம்ம அப்பப்போ மீட் பண்ணி எல்லா இடமும் போகும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் இல்லையா? பட் எல்லாருமே வந்து அவங்கவுங்க விஷயத்தில் வந்து பிஸியாக இருப்போம். ஸோ இப்போ வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அத்தை பசங்க எல்லாருமா சேர்ந்து நாங்கள் ரொம்ப நாள் கழித்து வெளியே போய் எல்லாம் அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் சாப்பிட்றது எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து கூடுதலாக இன்னும் ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஸோ நெஃப்யூ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து சிக்கன் மந்தி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. நான் இதுவரை டேஸ்ட் பண்ணதில்லை.
ஸோ இதான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணேன். ரொம்ப சூப்பர்பா இருந்துச்சு. மேலே உள்ள சிக்கன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ சாஃப்ட்டா, ரொம்ப ஒரு டேஸ்டியா, அந்த ஸ்மோக் ஃப்ளேவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு கேப்டிவேட்டிங்கா இருந்துச்சு. ரைஸ் வந்து நார்மலா நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஐ மீன் பிரியாணி டேஸ்ட்டும் இல்ல, ரொம்ப நார்மல் டேஸ்ட்டும் இல்லாம, நம்ம பட் மீடியமா இருந்துச்சு. நம்மளுக்கு சர்வ் இட் ஆகல. தெகட்டாம ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி செம்மையா வந்து சாப்பிட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டைம். அப்போ தான் அண்ணா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க, சவுதியில வந்து யூசுவலா இந்த மாதிரி ஸ்டைலில் வந்து சாப்பாடு நிறையா இருக்கும் அப்படின்னு கப்ஸான்னு சொல்லுவோம் அங்கே அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லிகிட்டு இருந்தாங்க. யூசுவலாக 2 அண்ணனுமே வந்து சவுதியில் ஒர்க் பண்ணதுனால செகண்ட் அண்ணன் இப்போவும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ அடிக்கடி இந்த கப்ஸாங்கிற வேர்டு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். பட் இன்றைக்கி தான் வந்து அதை மந்தியாக நான் வந்து சாப்பிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. குட்டீஸ் வரையும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஃபேமிலியோடு போகும்போது மந்தி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள், அனுமந்த் வந்து சாப்பிட விடாமல் நீ காமி அப்படின்னு சொல்லி நான் காமிச்சிட்ருக்கேன். பிகாஸ் நீங்களும் வந்து கண்டிப்பாக சாப்பிடணும். அதனால தான் குட்டீஸும் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்ததுனால அவங்களுக்கு வந்து பண்ணுறதுக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுனால அவங்களும் வந்து ஈஸியாக சாப்பிட்டாங்க. நான் ஆக்சுவலி பார்த்திங்கனாங்க, நம்ம வந்து தனியாக ஏதாவது ஒன்று வந்து சாப்பிடும்போது அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் இருக்காது இல்லையா? குட்டீஸுமே பார்த்துருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க. இல்லைன்னா நம்ம எவ்வளோ தான் கொடுத்தாலும், எவ்வளோ டேஸ்ட்டாக தான் சமைச்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்மளுக்குமே வந்து எல்லார் கூடயும் சேர்ந்து ஏதாவது வந்து டேஸ்ட் பண்ணும்போது அது வந்து அமிர்தமாக தான் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஃபன் ஃபில்டாக எதை சாப்பிட்டாலும் சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு தாங்க. அதே மாதிரி இந்த ஃபன்னுக்கு வந்து இன்னும் அடிஷ்னலி என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து போகும்போது வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. எங்களுக்காக வந்து சேம் ஒரு டேபிளாக வந்து 2 டேபிளாக கன்வெர்ட் பண்ணி சேம் டேபிளாக எங்களை அரேஞ்ச் பண்ணி தந்ததுனால எல்லாருமே வந்து ஹோல் ஃபேமிலியாக நாங்கள் உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பாருங்கள், குட்டீஸ்லாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த சிக்கனை வந்து டேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆம்பியன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ அன்றைக்கி வந்து ஃபன்னாக சூப்பராக வந்து அந்த டே வந்து அமைஞ்சது. நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு ரொம்பவே நம்புகிறேன். என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அன்றைக்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து ரிட்டனும் போயாச்சு. அப்போ அண்ணி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப டயர்ட் ஆகிட்டோமா, இந்த நேரத்துலலாம் எங்களை வீடியோ எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவுமே ஒரு ஜாலியாக நான் வேணுக்குனே உங்களை வீடியோ எடுப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஓகே, நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு ரொம்பவே நம்புகிறேன். Thank you for watching and supporting. Bye.